ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாஃப்ட் ஓப்பனிங் யூஸ் பண்ணி ஓப்பனிங் கிரியேட் பண்ணி ஸ்டார் கேஸை கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேரபெட் வாலும் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் பிளான ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம். பேரபெட் வரைகிறதுக்காக நான் என்ன பண்றேன், வால்ஸ் 9 inch வால் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணணுன்றத நம்ம இங்க செட் பண்ணணும் ப்ராப்பர்ட்டிஸ்ல. அதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா என்னோட செகண்ட் ஃப்ளோர் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு நீங்க சவுத்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த லெவல்ல இருந்து நமக்கு வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் வந்து இங்க செகண்ட் ஃப்ளோர் லெவலுக்கு வந்து கொடுக்கணும். அடுத்து டாப் வந்து எங்க, என்னோட மவுஸ் மூவ்மெண்ட்டை கவனிங்க. ஸோ டாப் வந்து இங்க நம்ம பேராபெட் லெவல்ல ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டு லெவலையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா அந்த வால் வந்து கரெக்டா அந்த ஹைட்டுக்கு நம்ம கிரியேட் ஆயிடும். அதனால தான் நம்ம லெவல்ஸ் கிரியேட் பண்ணி வைக்கிறது. இப்போ நான் என்ன பண்றேன், ஃப்ளோர் பிளானுக்கு போயிடுறேன், வால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் வந்து எது கொடுக்கணும், செகண்ட் ஃப்ளோர். அடுத்து டாப் வந்து எங்க கொடுக்கணும், பேரபெட். ஓகே, இப்ப ஆஃப் செட் எல்லாத்தையும் 0 பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி லெவல்ல கரெக்டான வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஆஃப் செட் எதுவும் நமக்கு தேவை கிடையாது. ஸோ எல்லாத்தையும் 0 பண்ணுங்க. ஓகே, இப்ப இங்க வந்து அந்த ஹைட் வந்து எவ்வளவு காமிக்குது, 3 feet கரெக்டா காமிக்குது. நம்ம பேரபெட் அவ்வளவுதான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்றேன், லைன் டூல் எடுத்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கல் எடுத்து பண்ணலாம், பட் நான் இந்த ஸ்டார் ஹெட்டை வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு, ஹெட் ரூம் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த இடத்துல எனக்கு வால் தேவை கிடையாது. அதனால லைன் டூல் எடுத்து அதை சுத்தி இருக்கிற ஏரியால மட்டும் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ லைன் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு இந்த சைடு வருது வால். ஸோ அப்ப ஸ்பேஸ் பார் கொடுத்து இப்படி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்து அப்படியே நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. எஸ்கேப் கீயை கொடுத்து எக்ஸிட் ஆயிடுறேன். இப்போ நம்ம 3Dல போயிட்டு கரெக்டா வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டா வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்றோம், இங்க நமக்கு வந்து ஓப்பனிங் டோர் வைக்கணும் இல்லையா? ஸோ அந்த டோரை இங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம செகண்ட் ஃப்ளோர் பிளானுக்கே போயிடுவோம். இங்கே இந்த வால்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டோரை கிளிக் பண்ணுங்க. இப்போ டோர்னு கொடுத்ததும் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண டோர் வந்து இங்க விசிபிள் ஆகும். ஸோ இதில் என்ன பண்றேன், எனக்கு 3 feet டோர் வேணா நம்ம சின்னதா கிரியேட் பண்ணோம் இல்லையா, 2 feet 6 inches. இந்த டோரை, இது வந்து டோர் ஓப்பனிங்கா. ஓகே, டோர் எங்க இருக்கு, 2 feet இது இருக்கு. 2 feet 6 inches, கிராஸ் 7 feet. நம்ம இன்டீரியர்ல பாத்ரூம் ஏரியாக்கெல்லாம் நம்ம சின்ன டோர் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த சின்ன டோரையே நான் வந்து ஸ்டார் கேஸ்க்கும் யூஸ் பண்றேன். ஸோ இந்த டோர் எடுத்துட்டு வந்து இங்க ஸ்டார்ல உங்களுக்கு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அங்க நீங்க பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக் பண்ணினா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். இப்போ நீங்க 3Dல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கான்னு. ஓகே, எஸ்கேப் கீ கொடுத்தீங்கன்னா தான் அந்த கமாண்ட் விட்டு வெளியே வரும். ஸோ இப்போ டோர் வந்து கரெக்டா வந்திருக்கு. ஓகே, இப்போ டோர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டோரோட எண்ட் வந்து நான் இந்த சைடு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆரோ கீயை ப்ரெஸ் பண்ணா போதும். ஸோ டோர் ஓப்பனிங் இந்த சைடு வந்துருச்சு. நம்ம 3Dல போயிட்டு அகைன் செக் பண்ணிக்கலாம். ஓகே, டோர் கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான், நம்ம மாடலை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.